ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தனுஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு தான். அவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு மிகப்பெரிய ஆசை. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்பா அம்மால ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இவங்களும் சூப்பரா படிக்கிறாங்க. இவங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக பல விதமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கோவிட் காரணத்தினால இவங்களால எக்ஸாம் எழுத முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வாய்ப்பு தராங்க. எக்ஸாம் எழுதாதவங்களா திருப்பி எழுதலாம் அப்படின்ட்டு அதுல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுது. அதுல அவங்க பயங்கரமா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப், அந்த ஸ்டேட் சிஎம் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்காக போராடி இவங்களை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. அப்போ அதுக்கு உண்டான பெர்மிஷனும் வருது. ஆனா அதுக்கு இவங்க 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் எழுத வேண்டியதா ஆகுது. அதுக்கு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அவங்க போற வழியில உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, கடைசியில போய் சேர்ந்தாங்களா, எக்ஸாம் எழுதினாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை ஆச்சு எடுத்ததுனால ஒரு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தை நடிச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பொண்ணுலாம் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாக்கு நடுவில் இருக்க பாண்டிங், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளவு சூப்பரா படிக்கிறாங்க, ஒவ்வொன்றுத்தையுமே ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி டாக்டர் ஆகிறது எவ்வளவு பெரிய கனவு, அது அந்த பசங்களோட கனவு, அதே மாதிரி பேரண்ட்ஸோட கனவு, அதுல எதனா ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆகும்போது எப்படியெல்லாம் மனசை பாதிக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஒரு எமோஷனல் பாண்டிங் சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். சூப்பரா எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.